இந்த மாதிரி மனநிலையில் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷன் நீங்கள் செயல்படுத்த அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி தட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, இதில் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு லாபம் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்படுறீங்க. அதில் 1,00,000 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? அதாவது நம்ம எதிர்பார்ப்போம், அதை விட அன்எக்ஸ்பெக்டடாக பல மடங்கு நமக்கு லாபம் வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த மனநிலையில் இருந்தால் இந்த லக்கு அப்படிங்கிற அதிர்ஷ்டம்ங்கிற காற்று நம்மளையும் தட்டி தூக்கும். நம்ம மனநிலையில் ரொம்ப தெளிவாக ஓகே, இறைவன் இதையெல்லாம் எதையோ உணர்த்துறதுக்கு தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த செல்வந்தருக்கு கிடைச்ச மாதிரி அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்கு நம்மளை நோக்கி வருங்க. இந்த கதையில் பாருங்கள், அவர் பையன் கால் உடைஞ்சிருந்தாலும் வீட்டில் இருக்கிறாரு, அட்லீஸ்ட் உயிராவது பிழைச்சது. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத, லக்குங்கிறத நீங்கள் அடையணும்னு சொன்னீங்கன்னா மனநிலையில் ஒரு தெளிவாக இருங்க. வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும். ஏற்றுக்கொண்டீங்கன்னா லக்கு உங்களை நோக்கி கதவு தட்டுங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோங்க. அதிர்ஷ்டம், லக். அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இல்லையே சார், அந்த அதிர்ஷ்டம் என்னை நோக்கி வரணும்னா நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோனுடைய தொகுப்பு. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட இந்த வீடியோவை பொருத்தி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் கதவையும் தட்டும் ரொம்ப சீக்கிரமாக. அதிர்ஷ்டம்னா என்னங்க? லக் அப்படின்னா என்ன? அதாவது எதிர்பார்க்காதது, யூகிக்கவே முடியாதது, கணிக்க முடியாதது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதாவது அன்எக்ஸ்பெக்டட், அன்பிரெடிக்டபிள் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு பேர், லக்குன்னு பேர். உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, இதில் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு லாபம் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்படுறீங்க. அதில் 1,00,000 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? அதாவது நம்ம எதிர்பார்ப்போம், அதை விட அன்எக்ஸ்பெக்டடாக பல மடங்கு நமக்கு லாபம் வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, இந்த அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவன் பாடுறா, வீடு கட்டிட்டான்டா, கோடிக்கணக்கில் வீடு கட்டிட்டான்டா, எப்படி கட்டினான்னே தெரியலடா, அவனுக்கெல்லாம் மச்சம் இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்குமா? அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுவோம், அவன் பாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டா, ரொம்ப வசதியான குடும்பம்டா, அவனுக்கு எங்கேயோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்பொழுது, பாரு அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சுடா, அவன் பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டான், நல்ல ஈஸியாக ப்ரொமோஷன் வந்துருச்சு, அவனுக்கெல்லாம் சுக்கரதசை இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்னும் என்ன சொல்லுவோம்? ஒரு பிஸ்னஸில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க, நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்து சொல்லுவோம், இவன்லாம் எப்பட்றா சாத்தியமாடா, படிக்கும்போது நம்மளோட கீழே இருந்தான்டா, இன்றைக்கி பாடுறா பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கான், அவனுக்கெல்லாம் லக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எல்லா சூழ்நிலையும் பொருத்தி பாருங்கள், மச்சம் இருக்குது, அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அவனுக்கு சுக்கிர திசை, அவனெல்லாம் சாத்தியமே இல்லை, எப்பட்றா இதெல்லாம் லக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த லக்குங்கிறது சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நம்ம எந்த மனநிலையில் இருந்தால் இந்த லக்கு அப்படிங்கிற அதிர்ஷ்டம்ங்கிற காற்று நம்மளையும் தட்டி தூக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன கதை. இந்த கதை நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன், பட் இந்த வீடியோவுக்கு இது ஆப்டாக இருந்ததுனால ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். சிறப்பாக உங்கள் வாழ்க்கையோட மனசுத்தன்மையோட அந்த மனதினுடைய மாற்றத்தில் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா விடை தெரியும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஊரில் இருந்தார். பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாருமே அவங்க இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்கள மதிப்பாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர். 10 குதிரைகள் வச்சுருந்தார். 10 குதிரைகள்னால் கோடிக்கணக்கில் போகும் ஒவ்வொரு குதிரைகளும். ஒரே பையன், அந்த ஊரில் ரொம்ப பெரியவர். எல்லாருமே சொல்லுவாங்க, அவனுக்கெல்லாம் என்னடா கோடீஸ்வரன்டா, ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குடா அப்படின்னு ஊர் மக்கள் பேசுவாங்க. திடீர்னு என்னாச்சு, ஒரு நாள் அந்த 10 குதிரை காணாமல் போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பல கோடீஸ்வரன் இன்றைக்கி ஏழை ஆகிட்டான்டா, அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லைடா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த பெரியவர் சொன்னார், இல்லை, இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்த தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு, நான் எப்பவும் போல் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்லுவார். இருந்தாலும் ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க, கோடீஸ்வரனாக இருந்தான், இன்றைக்கி பாரு ஒரு குதிரை கூட இல்லை, அவன் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த போன 10 குதிரை 20 குதிரையை கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. மொத்தம் 30 குதிரை. 10 குதிரை இருக்கும் பொழுதே அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இப்போ 30 குதிரை வந்துருச்சு. 20 குதிரையை கூட்டிகிட்டு வந்தோடனே ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். டே, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன்டா, அவன் பாரு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, அவனுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது, 30 குதிரை வச்சுருக்கானே, இப்போ பல கோடி பல அதிபர் ஆயிட்டானே, என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. அப்போவும் அந்த செல்வந்தர் சொன்னார், ஏதோ இறைவன் உணர்த்துறதுக்காக தான் செஞ்சுருக்காரு, நான் அதே மனநிலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது ஒரு சில மாதங்களில் அவங்க பையனுக்கு ஒரு கால் முறிவு ஏற்பட்டது. அந்த குதிரையில் வேகமாக போகும் பொழுது கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு. வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பணம் இருந்து இவ்வளோ குதிரை இருந்து என்ன செய்கிறது, சொத்து இவ்வளோ இருந்து என்ன செய்கிறது, பையன் நடக்கலையடா, படுத்துட்டானடா, 1 வருஷம் ஆகுண்டா அவன் வெளியில் வரத்துக்கு, இந்நேரம் இருந்தால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், சொத்து இருந்து என்ன பண்ணுறது, அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போவும் அந்த பெரியவர் சொன்னார், அந்த செல்வந்தர் சொன்னார், இறைவன் எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொன்னார். உடனே அந்த நாட்டை ஆள்றதுக்காக பக்கத்து நாட்டிலேருந்து போருக்கு வராங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு அந்த நாட்டில் ராஜா அறிவிக்கிறார். அறிவித்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊர் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் போருக்கு போகணும், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவர் வீட்டில் இவனுக்கு கால் உடைஞ்சு போனதுனால இவர் போகலை. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் செல்வந்தருக்கு மிகப்பெரிய லக் இருக்குடா, நம்ம பசங்களாம் பார் போருக்கு போகிறாங்க, திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல, ஆனால் இவனுக்கு மட்டும் பாடுறா அதிர்ஷ்டண்டா, உயிர் பொழைச்சிருக்காண்டா, கோடீஸ்வரன் தாண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அதாவதுங்க அந்த செல்வந்தர் எப்போவுமே ஒரே மனநிலையில் தான் இருந்தார். குதிரை வரும் பொழுதும் அதே மனநிலை, குதிரை போகும் பொழுதும் அதே மனநிலை, பையனுக்கு கால் முறிவு ஏற்படும் பொழுதும் அதே மனநிலை, பையன் போருக்கு போகலைங்கும் பொழுதும் அதே மனநிலை. ஆனால் அந்த ஊர் மக்களோட எண்ணங்கள் எப்படி இருந்தது, லக்குடா, அவனுக்கு மச்சண்டா, என்ன தான் சொல்லு, அந்த செல்வந்தர் தான், அவன் பையன் உயிர் பொழைச்சிட்டான், நம்ம பசங்கள்லாம் போனால் போருக்கு போயிட்டு வந்தால் தான் நிஜம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுன்னாங்க, நம்ம வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் நடக்கும், பல வருத்தமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட்டு, ஒரு பிஸ்னஸில் லாஸு, ஒரு உறவு முறையில் ஒரு விரிசல், ஒரு உறவு முறையில் ஒரு கோபங்கள், ஒரு வருத்தங்கள், சண்டைகள், ஒரு பண இழப்பு, நம்மக்கிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான் ஏமாற்றிடுவான், இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் நம்ம மனநிலையில் ரொம்ப தெளிவாக, ஓகே, இறைவன் இதையெல்லாம் எதையோ உணர்த்துறதுக்கு தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தால், அந்த செல்வந்தருக்கு கிடைச்ச மாதிரி அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்கு நம்மளை நோக்கி வருங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட், புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேங்க. என்னோடய கிளைண்ட்டு, அவர் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், அவர் பிஹெச்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இருக்கார் இல்லைங்க, அவரோட டீமில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் சொல்லுவார், அப்துல் கலாம் பற்றி பேசும்பொழுது, சார் அவரெல்லாம் ஒரு ஜைஜாண்டிக் மேன் அப்படின்னு சொல்லுவார். சார் அவரோட இதெல்லாம் ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும் சார், ஒர்க் டெடிக்கேஷனாக பண்ணுவார், டீமுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக வேலை செய்ய சொல்லுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் அவர்கிட்ட கேட்பேன், எப்படி சார் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார் என்னன்னு சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், சார் எதையுமே கவலைப்பட மாட்டார் சார், ஏன்னா எங்களுதெல்லாம் ரிசர்ச், அவர் ரிசர்ச்சில் தான் இருந்தார், எல்லாமே ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருவார் சார், தைரியமாக செய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சார். அதில் ஒரு ப்ளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் எதையுமே நீ பாட்டுக்கு தைரியமாக வேலை செய், நீ வேலையை மட்டும் செய், எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஏன்னா அவர் தான் டீம் ஹெட், அப்துல் கலாம் தான் அந்த டீம் ஹெட்டாக இருப்பார், ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சொல்லு, நான் பேசுகிறேன், மேலிடத்துக்கு நான் பேசுகிறேன், சக்ஸஸ் ஆச்சுன்னா நீ பேசு, புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு? அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஃப்ரீடம் கொடுப்பாரு சார். நம்ம அவர் அப்துல் கலாம் கிட்ட ஒர்க் பண்ணுறோன்னு மாதிரியே இருக்காது சார், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவார், அந்தளவுக்கு அவர்கிட்ட அந்த கோஆர்டினேஷன் இருக்கும். எதையுமே கவலைப்படாமல் தைரியமாக செய்ய, ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் பார்க்காது, நீ பாட்டு தட்டி தூக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு என்னோடய நண்பர் சொல்லுவார். ஸோ இதுதான் இந்த இடத்துல ஞாபகம் வருது. அப்போது அவரோட மனநிலை, அப்துல் கலாமோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எது நடந்தாலும், ப்ளஸ் நடந்தாலும் மைனஸ் நடந்தாலும், ஓகே இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு மனசில் ஒரு வருத்தங்களோ வேதனைகளோ துக்கங்களோ நம்ம இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் அந்த லக்கு, அந்த அதிர்ஷ்டம் நம்மளை கதவு தட்டுங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த கதையில் பாருங்கள், அவர் பையன் கால் உடைஞ்சிருந்தாலும் வீட்டில் இருக்கிறாரு, அட்லீஸ்ட் உயிராவது பிழைச்சது, இதுதான் அதிர்ஷ்டம். 10 குதிரை இருந்தது, 30 குதிரை ஆச்சு, அவர் அதே மனநிலையில் இருந்தார், அவர் இன்றைக்கும் கோடீஸ்வரன் தான். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும்
அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத லக்குங்கிறத நீங்கள் அடையணும்னு சொன்னீங்கன்னா மனநிலையில் ஒரு தெளிவாக இருங்க. வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மனநிலையில் கன்சிடர் பண்ணி ஓகே, இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த உறவுமுறை இழப்பு, இந்த லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மனதளவில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா, ஏற்றுக்கொண்டீங்கன்னா லக்கு உங்களை நோக்கி கதவு தட்டுங்க. பொருத்தி பாருங்கள் வாழ்க்கையில். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷனாக நான் உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன். அஃபர்மேஷன்னா ஒரு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடக்கும். பட் நம்ம எந்த மாதிரி அஃபர்மேஷன் காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம சொன்னால் அந்த மனநிலையை சரியாக நம்ம வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட். ரொம்ப சிம்பிளாக இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என் வாழ்க்கையில் ரொம்ப அன்பாக, ஆனந்தமாக, ரொம்ப பேரானந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் எனக்கு அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அஃபர்மேஷனை செஞ்சுக்கிட்டே இருங்க. மனசில் அப்பப்போ நமக்கு அடி உழுகும். பிஸ்னஸில், ஃபேமிலியில், உறவு முறையில், நண்பர்கள் வட்டாரத்தில் பணம் கொடுத்தவன் கொடுக்காதவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு அந்த சூழ்நிலைகள் நம்மளை அட்டாக் பண்ணும் பொழுது இந்த அஃபர்மேஷனை மட்டும் செயல்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம மனநிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு பணத்தை போய் பிடிச்சிக்க மாட்டீங்க, எதையுமே ஹோல்டு பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி மனநிலையில் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்த அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி தட்டிக்கிட்டே இருக்கும். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, டேய் இவனுக்கு மச்சண்டா, இவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குடா, இவனுக்கு எங்கேயோ சுக்கிரதசரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதிர்ஷ்டம் உண்டான வழிமுறைகள். புரியுதுங்களா? ஸோ அதிர்ஷ்டம்னா அப்படியே ஏதோ எதிர்பார்க்காமல் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. மனநிலையில் நீங்கள் தெளிவாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி, நாளுக்கு நாள் நம்மளை தட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போவோம் அப்படிங்கிறது தான் உண்மையான சாத்தியக்கூறுகள். மனநிலையை எப்பொழுதுமே நம்ம மனநிலையை அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, உங்கள் கூட தான் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.